இவரு தான் எல்லாரையும் அரசியல் பேச வச்சாராம். எனக்கும் என் அணில் நண்பர்களுக்கும் கடைசியா நடந்த சண்டை அவங்க அண்ணன் தான் எல்லாரையும் அரசியல் பேச வச்சாங்களாம். என்னடி சொல்ற? அதுக்கு ஏன் உன்னையே பாரு, இப்பதானே நீயே ரீல்ஸ் வீடியோஸ்ல அரசியல் பேச ஸ்டார்ட் பண்ணிருக்க அப்படின்னு சொன்னாங்க. டிப்ரேஷன். ஆமா, எலெக்ஷன் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் நம்மால முடிஞ்சதை நம்ம பண்ணணும் அப்படின்றதுக்காக என்ன போல ஒரு கூட்டமே சோஷியல் மீடியால அரசியல் பேச ஆரம்பிச்சது. which doesn't mean இப்பதான் பேச ஆரம்பிச்சோம் அப்படின்னு. இந்த பதிவு இந்த அணில்களால அந்த ட்ரிகர்னால மட்டும் இல்ல, என்னுடைய 2 நண்பர்கள் ரீசெண்ட் டைம்ஸ்ல கொடுத்த மெமரிஸ்னால. அதுல ஒண்ணு என்னன்னா, ஒரு நண்பர் மெசேஜ் பண்ணியிருந்தாரு, நான் அனுப்பின ரீல்ஸ் எல்லாம் பார்க்க நேரம் இல்ல, அரசியல் ரீல்ஸ் போட்டுட்டு இருக்கியா அப்படின்னு. அப்படி நாங்க பேசும்போது கேட்டாரு, நம்ம போட்ட அரசியல் சண்டைகள்லாம் ஞாபகம் இருக்கா அப்படின்னு. அப்பதான் ஞாபகம் வந்தது, நான் திமுகவுக்காகவும் அவரு விடுதலை சிறுத்தைகளுக்காகவும் பேசுவாரு. அப்போ இன்னைக்கு அரசியல் பேசுற அணில்கள் நினைக்கலாம், ஏன்பா ஒரே கூட்டணி, நீங்க என்ன சண்டை அப்படின்னு. நாங்க பேசுறப்போ இந்த 2 கட்சியும் கூட்டணிகள் கிடையாது. அதே மாதிரி இன்னொன்னு, என்னுடைய ஒரு ரீல்ல என் காலேஜ் மேட்டோடைய கமெண்ட் பார்த்தேன். அப்போத்துல இருந்து இப்போ வர டிஎம்கே சப்போர்ட்டர்னு சொல்லியிருந்தான் என்ன. அது கூடவே என்ன ஞாபகம் இருக்கான்னு கேட்டிருந்தான். which means அவர் எனக்கு அவ்வளோ நெருங்கிய நண்பர் இல்லை. ஆனால் நெருங்கின நண்பர் இல்லாத ஒருத்தருக்கே என்னுடைய பொலிட்டிக்கல் அஃபிலியேஷன் தெரிஞ்சிருக்கு. நான் அந்த மனுஷன் கூட படித்து 7-8 வருஷம் ஆச்சு. நாங்கள் பேசிட்டு தான் இருக்கோம். ஆனால் ஏன் சத்தம் கம்மியாக இருந்ததுன்னா, அப்போ கற்றுக்கிட்டே பேசிட்டு இருந்தவங்க ஜாஸ்தி. இன்னைக்கு முதல்ல பேசுவோம், பொறுமையாக கற்றுப்போன்ற ஒரு பெரிய கூட்டம் உள்ள வந்தது தான். உங்க ஒன்ன வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாரும் அரசியல் பேச தொடங்கினாங்கன்னு நினைச்சீங்கன்னா உங்க ஒன்ன வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்க பேச ஆரம்பிச்சீங்கன்னு வேணா சொல்லுங்க. டோன்ட் டாக் ஃபார் எவ்ரி ஒன், வி ஹேவ் அவர் ஓன் மவுத். எங்களுக்காக நாங்க பேசிப்போம். இந்த பதிவை ஒரு நன்றியோட முடிச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். எங்க வீட்டில் ஒரு வேலையாவது எல்லாரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிடணும். மோஸ்டா நைட்டு டின்னருக்கு. அப்படி டின்னருக்கு சேர்ந்து உட்காரும்போது அரசியல் பேசி, அரசியல் படுத்தி, அரசியல் சொல்லி கொடுத்து வளர்த்த என் பெற்றோருக்கு நன்றி. அது மாதிரி இன்னொருத்தங்க, நான் என் சர்ச்சில் யூத் பிரசிடென்ட்டாக இருக்கும்போது என் கூட பயணித்த 2 ஃபாதர்ஸ். வீதி நாடகங்களில் தொடங்கி ஒரு சுதந்திர தினம் அன்னைக்கு நம்மளுக்கு உண்மையில சுதந்திரம் இருக்கா அப்படின்ற ஒரு நாடகம் போடுறதுக்கு சுதந்திரம் கொடுத்தாங்க. அரசியல் கற்றுக்கிட்டா மட்டும் போதாது, பேசணும், இட்ஸ் டெமான்ஸ்ட்ரேஷன் அப்படின்னு கற்றுக் கொடுத்ததுக்கு அவங்களுக்கு ஒரு பெரிய நன்றி. எல்லாத்துக்கும் மேலே உன் நண்பனை காட்டு நீ யாருன்னு சொல்லுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க என்னுடைய இடதுசாரி நண்பர்கள். நன்றி சொல்ல உனக்கு வார்த்தை இல்லை எனக்கு. ஏன் இவங்க எல்லாருக்கும் இவ்வளவு நன்றி சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா, நான் குழந்தையில இருந்தே ஒரு அக்மார்க் அணில். அணில்களுக்கு அணில்னு பேர் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம ஒரு அணில் அவருக்கு. இவங்க எல்லாம் மட்டும் என் வாழ்க்கையில் இல்லாம இருந்திருந்தாங்க, யாருக்கு தெரியும், நானும் ஒரு நாள்